ஆனால் ஃபாரின் வந்து கிராசரி பர்ச்சேஸ் பண்ண ஒரே ஆள் மட்டும்தான்டா. எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? நம்ம ஊர் டிமார்ட்டோட இருக்க போகுது. ஆரம்பிக்கலாங்களா? நல்ல சத்தமா கேட்க வேண்டியதானே. அரிசி கொஞ்சம் கிராசரி தேவைப்படுச்சு. சரி போய் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் தானே கிராசரி வாங்க உள்ளே போனால் உள்ளே போய் என்றானு நான்வெஜ்ஜை பிரித்து பிரித்து வச்சுருக்காங்க. சூரிய காமலை சொல்லுவாப்புல பார்த்தீங்களா? தலை துண்டா. ஆமா, தலை துண்டா, கழுத்து துண்டா, குடலு துண்டா, ஈரல் துண்டா, சும்மா தனித்தனியா பிரிச்சு 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 வச்சிடுறேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. கோழியோட பாகத்தை துண்டு துண்டாக பிரித்து வச்சுருக்காங்க. ரெக்கையிலேருந்து ஈரலேருந்து எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரித்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட் போட்டு வச்சுருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஃபோர்க்கு, மட்டனு, பீஃப்னு சொல்லி எல்லா வகையான நான்வெஜ்ஜு உள்ளே இருக்குங்க. இது என்ன பிரமாதம், நான் பின்னாடி வருது பாருங்க. இது என்னடா ஏதோ தொங்குது? பொண்ணு நிற்கிது. பொண்ணு நீ ஆட்டமாக ஆடுவியா நீ? ஆனால் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஹைஜீனிக்காக இருக்குன்னு தெரியல. பட் அது மட்டும் இல்லாமல் உள்ளேயே சிக்கனை வந்து சேல் பண்ணுறாங்க. இது வந்து 200 நம்ம ஒரு காசுக்கு 79 பாட்டுங்க. அண்ணாச்சிப்பழம் பார்த்தீங்கன்னா 2 வெரைட்டியாக இருக்குது. ஒன்று வந்து 150 ரூபாய்க்கு ஒன்று இருக்குது, 60 ரூபாய்க்கு ஒன்று இருக்குது. மலேசியாவில் கூட வாழைப்பழம் கிடச்சிருச்சு. இங்கே வாழைப்பழம் வாங்குறது குதிரை கொம்பாக இருக்குது. உள்ளே வாழைப்பழம் போது என்னென்னமோ டிஃப்ரெண்ட்டான வாழைப்பழங்களாக இருக்குது. ரேட்டு ஐயோ தாறுமாறு தான். இந்த பழங்கள் எல்லாத்தையுமே இந்த ஐஸ் போட்டு நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நல்லா ஒரு உள்ளே வந்து ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக தான் இருக்குது. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. தாய் பார்த்து 39 தாய் பார்த்தாம என்ன பழம்னே தெரியலையே. ரூபா 200 அந்த ஒரு ஆப்பிளா? அப்படியே அப்பா அது 39. இதுதான் 39. காய்கறி எல்லாத்தையுமே அவ்வளோ அழகாக பேக் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன ஒரு அல்டிமேட்னா வெங்காயத்தை உரிச்சு பேக் பண்ணி வச்சுருக்காங்க. அதான் பெரிய விஷயமே. தாய் பார்த்து வெண்டைக்காய் 32, ஆனியன் உரிச்சியாக வச்சுருக்காங்க 35. ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. வாழைப்பூ 30 தாய் பார்த்து. பிரெட்டு வந்து 25 தாய் பார்த்து. 25 தாய் பார்த்துன்னா 60 ரூபா நம்ம ஊருக்கு. நம்ம ஊரில் 40 ரூபா. வாங்குவா வாங்கி என்ன பண்ண? டோஸ்ட் பண்ண முடியாதுல்ல. 106 தாய் பார்த்தாங்க. எவ்வளோ ஒரு பிரெட் இருக்கு வரும். கேக் டப்டின் பாமாயில். இந்த பாமாயில் வந்து 48 தாய் பாத். கிட்டத்தட்ட 120 ரூபா சம்திங் வருது பாமாயில். இதெல்லாம் அடிக்கிறது. நம்ம ஊர் சக்கரை ஒரு கிலோ 27 தாய் பாத்து. அதுவே வாங்குங்க, எப்படி இருக்குன்னு வச்சு பார்க்கலாம். என்ன ப்ரீ பிளான் பண்ணி வந்திருக்கலாம், எதுவுமே சொல்லாம கூட்டிட்டு வந்துட்டீங்க. ரைஸ் அதெல்லாமா சரி சர்ப்ரைஸாக இருக்கட்டுமே பிளான் பண்ணது. பட்டையா தாய்லாந்து பயந்துருவேன். ஐயோ அங்கெல்லாம் கூட்டி போய் என்ன பண்ண போகிறாங்க, இப்போ கிளப்பு பப்புன்னு இருக்குன்னு நினச்சி பயந்துரு வந்து அவரோட ஸ்கூலில் சொல்லாமல் சர்ப்ரைஸாக கூப்பிட்டு வந்தது. கொஞ்சம் அரிசி வாங்கியிருக்கு, சரிவா ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே, எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? டோல்கேட் இருக்கு. இதெல்லாம் நம்ம ஊர் ஐட்டெல்லாம் இருக்கு. மீல் மேக்கர் தானே மேலே இருக்குது. இது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. பார்க்கலாமா? ஃபைனலி சிங்கிள் பீஸ் இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. அந்த பேபி பவுடர் மில்க்ல இருக்குல்ல, அங்கே அந்த லெஃப்ட் எடுத்தோம்னா கிடைக்கும்னு சொல்கிறாங்க. பைப்பு தண்ணி பட்டையால் வெறும் 6 லிட்டர் தண்ணி பாட்டில் 20 தாய்பாத் சொல்கிறாங்க. ஆனால் பிக்ஸியில் 6 1.5 லிட்டர் பாட்டில் வெறும் 35 தாய்பாத் தாங்க. ஸோ நீங்கள் பிக்ஸி போனீங்கன்னா கண்டிப்பாக வாட்டர் பாட்டில் மறக்காமல் வாங்கிக்கோங்க. தெரியாமல் ஏதாவது பிளான் பண்ணால் இப்படி இல்லை கஷ்டம். ஆமாம் எல்லாம் வாங்கி தண்ணி இல்லாமல் ஊர்லேருந்து கொண்டு வர முடியாதுக்குன்னு ஏதாவது பண்ணியிருக்கலாம்ல. மேமி கோகோ பேண்ட்ஸ் ட்ரை பண்ணோம். பட் ஏன்னா அதில் எல் சைஸ் தான் இருக்குது. இது மோர் ஃபிக்ஸ் பேண்ட்ஸ்ன்னு போட்டிருக்கு. 140 ரூபா. 69. 200 வரும். 140, 35, 175 ரூபா. எல்லாம் பொம்பளை பிள்ளைங்களுக்காக தான் இருக்குது.
நமக்குலாம் இல்லை பிரஜு. அப்புறம் ரெகுலர் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் பார்க்குற மாதிரி இந்த கிளாத்ஸு, அப்புறம் செப்பல், அப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருள், பாத்திர பொருளாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி பொருட்கள், சைக்கிளு, ஸோ இந்த மாதிரி பேசிக் நீட்ஸ் எல்லாமே இருந்துச்சு, கவர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வரும்போது நைஃப் எட்டு வரல, ஏர்பிளைனில் வரும்போது நைஃப் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நைஃப் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம். போகும்போது வெறும் கேபின் லொக்கேஷன் தான் போயிருந்தோம். ஸோ போகும்போது நான் செப்பல் எட்டு போல, வெறும் ஷூலே போயிருந்தேன். ஸோ அங்கேயே ஒரு செப்பல் ஒன்று பாட் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேயே வியர் பண்ணி அதை வச்சு தான் சுற்றிக்கிட்டு இருந்தேன் ஃபுல்லாக, பட்டாயான் தாய்லாண்டில் ஃபுல்லாக. ஒயிட் செப்பல் கர்டு யோகட் ஐட்டம்ஸ்லாம் எங்கே இருக்கு? ஐ ஃபைண்ட் த யோகட். என்ன ஃப்ளேவர்? என்னமோ ஃப்ளேவர் போட்டிருக்கே, இது என்ன ஃப்ளேவர் தெரியல. திஸ் இஸ் ஸ்ட்ராபெரி ப்ரோபயோட்டிக்னா பிளைன் யோகட். தயிர் கிடைக்குமான்னு சொல்லி காட்னு சொல்லி எல்லா பக்கம் போய் அம்மு திரிஞ்சு கேட்டுச்சு. அங்கே கான்னா எவனுக்கு என்னன்னு கூட தெரியல. யோகட் தான் இருக்குது. கடைசி வேறு வழி இல்லாமல் யோகட் தான் வாங்கிட்டு வந்து தம்பிக்கு வந்து அந்த சாப்பாடை கெட்டிலில் போட்டு வேக வச்சு கொடுக்குறதுக்குள்ளேயே ஐயோ. என்ன பண்ணுறது? யோகட் வாங்கிக்கலாமா? என்னது? திரும்ப சொல்லு. இதே எடு. 500 baht. பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். நோ. ஓகே கைஸ், பர்ச்சேசிங் முடிஞ்சு. ஸோ நம்ம டின்னர் சாப்பிட்டு தூங்க போகலாம். பை கைஸ். சப்பாத்தி 2 பரோட்டா ஒரு முட்டை கிரேவி 360 தாய் பாட்டு. சப்பாத்தி பரோட்டா 150 தாய் பாட்டு, முட்டை கிரேவி 150 தாய் பாட்டு, 360 தாய் பாட்டு. ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது.